வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ரொம்பவே முக்கியமான, அதே சமயம் நிறைய விவாதங்களையும் உண்டாக்குற ஒரு விஷயம். அதுதான் நம்மளோட உணவு பழக்கம். சைவம் அசைவங்கிறது வெறும் சாப்பாட்டு விஷயம் மட்டும்தானா? இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு, தத்துவம், ஏன் ஒரு சமூக அடையாளமே அடங்கியிருக்கு. இது ஒரு கலாச்சார போர்க்களம்னே சொல்லலாம். சரி, இந்த விவாதத்தோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். நம்மளோட ஆதி மனிதர்கள், அதாவது நம்ம மூதாதையர்கள் உண்மையில என்ன சாப்பிட்டாங்க? வாங்க பார்க்கலாம். இந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. ஆதி மனிதர்கள் ஒரு நாளும் 100% சைவமா இருந்தது இல்ல. அவங்க வேட்டையாடி கிடைக்கிறத சேகரிச்சு சாப்பிட்டவங்க. அதாவது இறைச்சி அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். இந்த டைம்லைனை பாருங்களேன், ஒரு சுவாரஸ்யமான கதைய சொல்லுது. வேட்டையாடி வாழ்ந்த காலத்துல இறைச்சி தான் பிரதான உணவு. ஆனா சுமார் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி விவசாய புரட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் உயிர் கொல்லாமை மாதிரியான தத்துவங்கள் உருவாகி சைவம்ங்கிறது ஒரு கொள்கை ரீதியான தேர்வா மாறுச்சு. அப்போ சைவம் நம்மளோட ஆரம்ப புள்ளி இல்ல, அது ஒரு தத்துவ பரிணாமத்தோட விளைவு. இந்த உயிர் கொல்லாமைங்கிற ஒரு வார்த்தை தான் சைவ உணவு பழக்கத்தோட தத்துவ அடித்தளம். அதாவது எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுங்கிற ஒரு ஆழமான கருணையிலிருந்து வந்த ஒரு முடிவுது. இப்போ இந்த விவாதத்துல இருக்கிற ஒரு முக்கியமான குழப்பத்தை தெளிவுபடுத்திக்கலாம். இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, சைவத்தையும் வீகனிசத்தையும் ஒன்னா போட்டு நாம குழப்பிக்கவே கூடாதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. பாருங்க, இந்த ஆதாரம் எவ்வளவு கடுமையா சொல்லுதுன்னு. சைவமோ வீகனிசமோ ஒண்ணுன்னு நினைக்கிறது சைவத்தோட அடிப்படை தத்துவத்தையே தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு சமம்னு இது வாதிடுது. இங்குதான் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அட்டவணை அதை ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. பாரம்பரிய சைவம்ங்கிறது ஒரு முழுமையான உணவு முறையா உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது பால், தயிர் மாதிரியான பொருட்கள்ல இருந்து கிடைக்கிற விலங்கு புரதத்தோட தேவையை அதை ஏத்துக்குச்சு. ஆனா வீகனிசம் அப்படி இல்ல. அது விலங்குகிட்ட இருந்து வர எந்த பொருளையும் நிராகரிக்கிற ஒரு நவீன கொள்கை. அப்போ ஒரு கேள்வி வரும், சைவத்துல ஏன் பால் பொருட்களை ஏத்துக்கறாங்க? இந்த உணவு முறைய வடிவமைச்ச சித்தர்களோட பார்வையில அது ஒரு கொடுமை அல்ல, அது ஒரு விதமான கூட்டு வாழ்க்கை. கண்டுக்குட்டிக்கு தேவையானதை விட அதிகமா பால் சுரக்கிற மாதிரிதான் நாம பசுக்களை வளர்த்துருக்கோம். பாலை கறக்காம விட்டா அது அந்த பசுவுக்கே வலியையும் நோயையும் உண்டாக்கலாம். அதனால இது அந்த உணவு முறையோட ஒரு அடிப்படை அங்கம். சரி, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உளவியல் பார்வைக்கு வருவோம். இறைச்சி சாப்பிட்றதுக்கு பின்னாடி இருக்கிற மனநிலை என்ன? இந்த ஆதாரம் அது பத்தி ஒரு ஆழமான பார்வையை முன்வைக்குது. மனுஷனுக்குள்ள இயல்பாவே ஒரு கருணை இருக்கு. ஒரு உயிரை சாப்பாட்டுக்காக கொல்லும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல், ஒரு குற்ற உணர்வு வருது. இந்த உணர்ச்சி தான் நம்மள மத்த விலங்குகள் கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுது. இதுக்காக நாம பல கலாச்சார தீர்வுகளை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த குற்ற உணர்ச்சியை சமாளிக்க நம்ம சமூகம் என்ன பண்ணுச்சு? அந்த கொல்ற செயல ஒரு தனிப்பட்ட செயலா பார்க்காம அது ஒரு சடங்கா மாத்துச்சு. கடவுளுக்கு படையல் போடுறது, ஊருக்கே விருந்து வைக்கிறதுன்னு அது ஒரு சமூக நிகழ்வா மாத்தும்போது தனிப்பட்ட குற்ற உணர்ச்சி போயிடுது. இது ஒரு புத்திசாலித்தனமான சமூக தீர்வு. இப்போதான் இந்த விவாதத்தோட மிக முக்கியமான சூடான பகுதிக்கு வரும். நம்ம சாப்பாட்டு பழக்கத்தை வச்சு சமூகத்துல உருவாகியிருக்கிற அந்த மோதல். இந்த கேள்விய நம்மள பல பேர் கேட்டிருப்போம் இல்லையா? சைவமா இருந்தா அவங்க ரொம்ப புத்திசாலி, உயர்ந்தவங்கன்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு. இந்த ஆதாரம் இத நேருக்கு நேரா கேள்வி கேக்குது. ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு முட்டாள்தனமான வாதம், இது சாதியத்தோட வெளிப்பாடு அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. அதாவது இதுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இது ஒரு சமூக பாகுபாடு, சாதிய மனநிலையிலிருந்து வர்றதுதானே அடிச்சு சொல்லுது. அதாவது சைவ உணவை சாப்பிடுறதுனால ஒருத்தர் உயர்ந்தவர் ஆகல. ஆனா வரலாற்றுல சில சமூகங்கள் தங்களை உயர்ந்தவங்களா காட்டிக்கிறதுக்காக சைவத்துக்கு மாறினாங்க. இது உணவு முறையோட விளைவில்ல, இது ஒரு சமூக கட்டமைப்பு. அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? இந்த எல்லா வாதங்களையும் ஒன்னா சேர்த்து இந்த ஆதாரம் ஒரு சமநிலையான பார்வையை நமக்கு கொடுக்குது. கடைசியா இந்த ஆதாரம் சொல்ற விஷயம் இதுதான். 2 உணவு முறைகளுக்குமே ஒரு வரலாறு இருக்கு. ரெண்டுமே முழுமையான உணவுகள் தான். அகிம்சை கொள்கைப்படி சைவம் ஒரு சரியான தேர்வு தான். அதே மாதிரி பரிணாம ரீதியா அசைவம் நம்மளோட அடிப்படை உணவு. பிரச்சனை சாப்பாட்டுல இல்ல, அதை வச்சு வர்ற நான் பெரியவன்கிற அகங்காரத்திலையும் மத்தவங்கள தீர்ப்பு போடுறதுலயும் தான் இருக்கு. இந்த அலசல் மூலமா எது சரி எது தப்புன்னு ஒரு பதில சொல்றது எங்களோட நோக்கம் இல்ல. ஆனா உங்களுடைய உணவுத் தேர்வையும் மத்தவங்களோட தேர்வையும் பார்க்க ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுக்கறது தான் நோக்கம். யோசிச்சு பாருங்க, உங்க தட்டுல இருக்கிற உணவு உங்கள பத்தி என்ன கதைய சொல்லுது?